ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோ எடுக்கலாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப பிரகாசமாக இருக்குது வானம். நம்ம இன்றைக்கி என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஏபிஎஸ்ஸை பற்றி என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத எல்லாத்தையும் இப்போ இன்றைக்கி பார்த்துடலாம். ஏபிஎஸ் எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அதாச்சும் பிரேக்கு நம்ம அடித்த உடனே அப்படியே ஜாம் ஆகி நின்னால் நம்ம வண்டி ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தூக்கி போட வாய்ப்பு இருக்குது. அதை ப்ரிவெண்ட் பண்ண தான் ஏபிஎஸ் யூஸ் பண்ணுறோம். பட் நம்ம வந்து ஸ்டண்ட் யூஸ் பண்ணுறோமோ இல்லை வந்து சில ஆஃப் ரோடிங் பண்ணும் போதோ ஏபிஎஸ் இருந்தால் நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது கரெக்டாக. அதனால் வந்து ஏபிஎஸ்ஸை டிஸ்கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு டியூக் பைக்கில் வந்து 3 விதம் இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா லைனாக பார்ப்போம் வாங்க. ஓகே, இப்போ என்னென்னா இந்த குக்கிங் ஷோலெலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோன்னுவாங்களா, அந்த மாதிரி ஆன் பண்ணிப்போம் பைக்கை. இப்போ நாங்கள் நோண்டி பார்த்துருந்தா தான் முதல்ல ஏபிஎஸ்ன்னு இருக்குது. இல்லை அதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபோன் தான் இருக்கும். நம்ம வந்து மோடில் ஏபிஎஸ் கிளிக் செட் பண்ணிக்கணும். வந்துடுச்சா? இப்போ நம்ம வந்து இந்த செட்டுன்ற பட்டனை ஒரு வாட்டி கிளிக் பண்ணோன்னா க்ரீப் பெஸ்ட்டுன்னு அதிலே வருது. ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிக்கணும். இப்போ அதுவே விட சொல்லிட்டு விட்டுட்டா சூப்பர் மோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் ஆஃப் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதிலே வந்து இவங்க இண்டிகேட் பண்ணுறது என்னென்னா, இது வந்து ஸ்போர்ட்ஸ் மோடுக்காக இந்த ட்ரிஃப்டிங் பண்ணுற போது அந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது இது ஏபிஎஸ் ஆஃப் ஆனதான் யூஸ் ஆகுன்றதை இண்டிகேட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது வந்து கொஞ்சம் மெக்கானிக் மாதிரிலாம் இருக்கும், கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக. கமான். நல்லா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சாவி போடுறதுக்கு ஒரு ஓட்டை இருக்கும். அதை தேடி கண்டுபிடிச்சி உள்ளே போட்டுருங்க. தம்பி க்ளோஸ் பண்ணு. இந்த இடத்துல தான் அதை அப்படி திருவி விட்டின்னா சீட்டு கழட்டிக்கும். இப்போ ஈஸியாக கழட்டின மாதிரி இருக்குது, ஆனால் நாங்கள் ஏற்கனவே கழட்டி வச்சிட்டோம். அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இது தெரியுதா, இது பேர் என்னப்பா, ஏதோ ஒன்று, இதை ஓப்பன் பண்ணோம். ஓகே, பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா இந்த 1050ன்ற மூடியை வந்து அப்படியே கைட்டி எடுத்தாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 10ன்னு இருக்க இந்த இது ஆக்சுவலாக இது என்ன கெப்பாசிட்டராக என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. பட் இதை வந்து நம்ம எடுத்துட்டோன்னா ஏபிஎஸ் வந்து ஆஃப் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. என்னென்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து வேலை செய்யாது, ஃபெயிலியர்னு சொல்லிட்டு வந்துடும். பட் நம்மளுக்கு வந்து ஏபிஎஸ் வந்து ஆஃப் ஆகிடும். எங்கள் வண்டியில் நாங்கள் வந்து இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண விரும்பலை, அதனால் நாங்கள் பண்ணல. நீங்கள் ஏன்டா கைட்டி காட்டுறா அப்படின்லாம் கேட்கக்கூடாது, அதுதான் சொல்லிட்டோம். ஓகே, இப்போ 3வது மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பிரேக் கேலிபர். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒயர் ஒன்று வரும். இந்த ஒயர் வந்து 2 ஃபங்க்ஷன் இருக்குது இதுக்கு. ஒன்று என்னென்னா நம்ம ஸ்பீடோமீட்ரு ஆமாம், ஸ்பீடோமீட்டருக்கான கேபிளும் ப்ளஸ் ஏபிஎஸ்க்கான கேபிளும் இதை வந்து நம்ம கழட்டி எடுத்துட்டோம்னா ஏபிஎஸ் ஆஃப் ஆகிடும். பட் இது பேக் வீலுக்கு மட்டும்தான், ஃப்ரண்ட் வீல்லையும் அதே இருக்கும், அதே மாதிரி கேலிபர் இருக்கும். இந்த சைடு இருக்குது, இப்படி வாங்க, இதோ இருக்கு இல்லையா, அதே மாதிரி இதையும் வந்து எங்கே கனெக்ஷன் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு தெரில, அதை நம்ம கரெக்டாக பார்த்து இதையும் கட்டி விட்டோம்னா ஏபிஎஸ்ஸு ஆஃப் ஆகிடும். பட் நம்ம இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இதுலேயே வந்து ஈஸியான ஒரு மோட் கொடுத்துருக்கும் போது நம்ம மற்ற 2 ஆப்ஷன் வந்து எடுக்கிறது ரொம்ப அவசியம் இல்லை தான். இல்லாத வண்டிகள் இப்போ என் பைக் பார்த்திங்கன்னா பல்சர் 150, அதில் வந்து அந்த மாதிரி கட்டி விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஒரு ஆப்ஷன் இல்லை. அவ்வளோதான். இத்துடன் இந்த வீடியோவை முடிவு செய்கிறோம். நன்றி.